Hello students, good morning to all. Today we are going to see 10th standard social science history first lesson about causes for the First World War. European alliances and counter alliances. In 1900, five of the European great powers were divided into two armed camps. One armed camp consisted of central powers like Germany, Austria, Hungary and Italy. In 1900, five European powers like two camps. One camp consists of central powers. Central powers like Germany, Austria, Hungary, Italy. அதாவது 1900 வந்து ஒரு 5 யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ஒரு 2 ஆர்ம்டு கேம்பாக இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் முன்னாடி பிரிஞ்சிச்சு. அதில் ஃபஸ்ட்டு கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ். இந்த சென்ட்ரல் பவர்ஸில் இருந்த நாடுகள் எது அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. இது 3 சென்ட்ரல் பவர்ஸில் இருந்துச்சு. இப்போ இந்த டீமும் ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க் தே ஹேவ் ஃபார்ம்டு த ட்ரிபிள் அலைன்ஸ் இன் 1882. அப்போ இவங்க ஜெர்மனியை சேர்ந்த பிஸ்மார்க் அவருடைய ஒரு வழிகாட்டுதல் பேரில் பார்த்தீங்கன்னா 1882 ட்ரிபிள் அலைன்ஸ், அதாவது 3 பேர்களுடைய ஒரு நட்பு நாடுகள், மூவர் நட்பு நாடுகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அலைன்ஸை 1882 ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இவங்க 3 பேர் என்ன பவர்ஸு? சென்ட்ரல் பவர்ஸு. இவங்க லேட்டர் என்னவா கன்வெர்ட் ஆனாங்க? ட்ரிபிள் அலைன்ஸு. அப்போ வாட் வேர் த சென்ட்ரல் பவர்ஸ் நேஷன்ஸ் அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. ஹூ கிவன் டு கைடன்ஸ் டு ஃபார்ம் த ட்ரிபிள் அலைன்ஸ் இன் 1882 அப்படின்னு கேட்டால் பிஸ்மார்க். வாட் வாஸ் சைன்ட் அப்படின்னு கேட்டால், அல்லது வாட் வாஸ் ஃபார்ம்டுன்னு கேட்டால் ட்ரிபிள் அலைன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு. வென் டிட் ஃபார்ம்டுன்னு கேட்டால் 1882. The understanding was Germany and Austria would help each other. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெர்மனியும் மற்ற நாடுகளும் ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இட்டாலி இவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கணும்? ஹெல்ப் பண்ணிக்கணும். மற்றவங்க யாராவது இவங்களுடைய எதிரிகள் இவங்களை தாக்க வரும்போது ஜெர்மனி வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கும் இட்டாலி ஆஸ்ட்ரியா ஹங்கேரி மியூச்சுவலாக ஜெர்மனிக்கும் ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அலைன்ஸை ட்ரிபிள் அலைன்ஸு. இப்போ ட்ரிபிள் அலைன்ஸ் ஃபார்ம்டு இன் 1882. த அதர் கேம்ப் கன்சிஸ்டட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இப்போ ஒரு சைடில் சென்ட்ரல் பவர்ஸ் இருக்குது, அது ட்ரிபிள் அலைன்ஸாக 1882 ஃபார்ம் ஆச்சு. இன்னொரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யாவை என்ன பண்ணுறாங்க? ஒரு கேம்பை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த அலைன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது 1894 இந்த ட்ரிபிள் அலைன்ஸு 1882 ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மற்ற ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் இவங்க வந்து ஒரு அலைன்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1894 ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா வித் த ப்ராமிஸ் ஆஃப் மியூச்சுவல் ஹெல்ப் இஃப் ஜெர்மனி அட்டாக்டு எய்தர் ஆஃப் தெம். அப்போ ஜெர்மனிக்கு எதிராக இந்த அலைன்ஸை இந்த ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும் ஃபார்ம் பண்ணுறாங்க 1894. ஜெர்மனி ஒரு வேளை ஃப்ரான்ஸையோ ரஷ்யாவையோ அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அலைன்ஸ் 1894 ஃபார்ம் பண்ணுது ரஷ்யாவும் ஃப்ரான்ஸும். இந்த டைமில் an isolated France wanted to break her isolation and approached Germany twice but in vain. அதாவது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு ரஷ்யா ஒரு அலைன்ஸில் ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது பிரிட்டன் வந்து ஒரு ஐசோலேஷனில் ஒரு தனியாக இருக்கும்போது 2 முறை ஜெர்மனி கூட போரிட்டு தோந்து போயிடுச்சு. அப்படி தோந்து போனதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இனிமேல் தனித்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, அதை இந்த ஃப்ரான்ஸ் ரஷ்யா கூட ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணின ஒரு ஈகர்னஸில் இருந்துச்சு இது. சரிங்களா? இந்த நேரத்தில் as Japan was increasingly hostile towards Russia, as France was the ally of Russia, it prepared to ally with Britain 1902. இப்படிப்பட்ட நேரத்தில் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து ரஷ்யா கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பகைமையை உண்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்படி பகைமையை உண்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ரஷ்யாவுக்கு உடைய ஒரு நட்பு நாடாக ஒரு அலைன்ஸில் யார் இருக்கிறாங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம பிரிட்டன் கூட ஒரு கூட்டணியை வச்சுக்கணும். ஆல்ரெடி அந்த ஜப்பான் கூட பிரிட்டன் வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பிரிட்டன் கூட வந்து நம்ம அலைன்ஸை ஃபார்ம் பண்ணோம். 1902 ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுது இந்த ஃப்ரான்ஸு. இந்த ஆங்கிலோ ஜாப்பனீஸ் அலைன்ஸ் ப்ராம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு சீக் அண்ட் அலைன்ஸ் வித் பிரிட்டன் டு ரிசால்வ் காலனியல் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மொராக்கோ அண்ட் எகிப்து. எதுக்காக அந்த ரஷ்யா வந்து
அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுது யார் கூட அப்படின்னா இந்த பிரிட்டன் கூட ஃபார்ம் பண்ணுதுன்னா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக அதாவது ஆங்கிலோன்னா இங்கிலாந்து ஜாப்பனீஸ் இவங்க 2 பேரும் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுத்துருந்தாங்க. அதில் ரஷ்யா ஜப்பான் ஜெயிச்சுது. ஓகேவா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிரிட்டன் கூட ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஆப்பிரிக்காவில் மொராக்கா எகிப்தை கைப்பற்றக்கூடிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டன் கூட சால்வ் பண்ணுறதுக்காக இவங்க ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிச்சு பிரிட்டன் கூட ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. திஸ் ரிசல்டட் இன் என்டென்ட் கார்டியல். இப்படி இந்த இதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா என்ன உருவாகுது அப்படின்னா 1904 இந்த 2 நாடுகளுக்கு இடையே நட்புறவு ஒப்பந்தம்னு ஒன்று ஏற்படுது. என்டென்ட் கார்டியல். அங்கே ட்ரிபிள் அலைன்ஸு, இங்கே என்டென்ட் கார்டியல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ when did என்டென்ட் கார்டியல் சைன்ட் அப்படின்னா 1904 பிட்வீன் அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்ஸ் அண்டு பிரிட்டன். இன் ரிட்டன் ஃபார் லெட்டிங் த French have a free hand in Morocco, France agreed to recognize the Britain occupation of Egypt. இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த மொராக்காவில் ஃப்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது இந்த இங்கிலாந்து வந்து அதாவது எகிப்தை கைப்பற்றதை இங்கிலாந்துக்கு நல்லா இது வந்து ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்துருது. எகிப்தை வந்து என்ன பண்ணிக்கலாம் பிரிட்டிஷ் வந்து ஆக்குபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதே போல் மொராக்காவை வந்து ஃப்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிக்குது. அதுக்கும் வந்து இங்கிலாந்து ரெகனைஸ் பண்ணுது. இப்போ மொராக்காவை ஃப்ரான்ஸ் ஆக்குபை பண்ணும்போது அதுக்கு இங்கிலாந்து ரெகனைஸ் பண்ணுது. எகிப்தை வந்து பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணும்போது ஃப்ரான்ஸ் அதுக்கு மியூச்சுவலாக ரெகனைஸ் பண்ணுது. இப்போ மியூச்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதன் மூலமாக வருது அப்படின்னா இந்த என்டென்ட் கார்டியல் 1904 மூலமாக வந்துடுது. இப்போ பிரிட்டன் சப்சிக்வெண்ட்லி ரீச்டு அண்ட் அக்ரிமெண்ட் வித் ரஷ்யா ஓவர் பிரஷ்யா, ஆப்கானிஸ்தான் அண்ட் டிபெட். இப்போ என்ன பண்ணுதுன்னா ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் இருந்த அந்த என்டென்ட் கார்டியல் கூட இப்போ பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா தொடர்ச்சியாக போயிட்டு ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்குது. ஆல்ரெடி அகெயின்ஸ்டாக இருந்த ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்குது. ஏன் அப்படின்னா பிரஷ்யா, ஆப்கானிஸ்தான், திபெத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா கூட இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்போ தான் சால்வ் பண்ண முடியும்னு பிரிட்டன் ரஷ்யா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுக்குது. அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மொராக்கா இந்த எகிப்து பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸ் வந்து பிரிட்டன் கூட அக்ரிமெண்ட் வச்சுக்குது. இந்த பெர்ஷியானா இந்த பாரசீக நாடு இப்போ வந்து ஈரான்னு சொல்லக்கூடியது. பெர்ஷியா, ஆப்கானிஸ்தான், திபெத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிரிட்டன் என்ன பண்ணுது ரஷ்யா கூட அக்ரிமெண்ட் வச்சுக்குது. ஸோ இப்படி என்ன பண்ணுறாங்க இவங்க தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டுக்கிற நேரத்தில் திஸ் வாஸ் அ ஃபார்ம்டு ட்ரிபிள் என்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா. ஓகேவா? அப்போ இவங்க இந்த 2 அலைன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு மெயின் காசஸாக இருக்கிறாங்க. அப்போ வாட் வேர் த அலைன்ஸ் வேர் சைன்டு டியூரிங் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு கேட்டால் ட்ரிபிள் அலைன்ஸ் அண்டு ட்ரிபிள் என்டென்ட். ட்ரிபிள் அலைன்ஸு யாருடைய லீடர்ஷிப்பில் இருக்குன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி இருக்குது. அதே போல் ட்ரிபிள் என்டென்ட் யாருடைய லீடர்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா பிரிட்டன் அவருடைய லீடர்ஷிப்பில் இருக்குது. மற்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா. நெக்ஸ்ட்டு வயலேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வன்முறை சார்ந்த ஒரு தேசியத்தில் ஈடுபடுறாங்க. எப்படின்னா தேசப்பற்று அதிகமாக வித் த growth ஆஃப் நேஷனலிசம் த attitude ஆஃப் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட் டெவலப்டு. அதாவது ஒரு தேசப்பற்று அளவுக்கு மீறி போகுது. அதாவது எதுவுமே அளவுக்கு மீறி போச்சுன்னா அது தேசப்பற்றாக இருந்தாலும் அது ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நிறைய நாடுகள் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய நாடு என்னுடைய தேசப்பற்று அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வெதர் மை கண்ட்ரி ரைட் ஆர் ராங் ஐ சப்போர்ட் இட். என்னுடைய நாடு தப்போ இல்லை சரியோ, ஆனால் எல்லாம் சரியோ தவறோ ஆனால் நான் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடுது. அப்படி கண்மூடித்தனமான ஒரு தேசப்பற்று வந்துடுது. அப்படி தேசப்பற்று வரதால் த லவ் ஃபார் ஒன் கண்ட்ரி டிமாண்டட் ஹேட்டட் ஃபார் another country. அப்போ தான் நாட்டை நேசிக்கிறது அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்குதோ அதே அளவு மற்ற நாட்டை நேசிக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அங்கே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெறுக்க ஆரம்பிக்கிறதால இவங்க சில பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவினிசம் அண்ட் ஜெர்மனிஸ் கல்டர்ஸ் வேர் militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் கான்ட்ரிபியூட்டிங் decisively டு த அவுட்பிரேக் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். அப்போ இங்கிலாந்தில் என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஜிங்கோயிசம் அப்படிங்கக்கூடிய பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த நேஷனலிசம் பாலிசி. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் சாவனிசம் அப்படிங்கக்கூடிய பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க.
ஜெர்மனியில் கல்டர் அப்படிங்கக்கூடிய மிலிட்டன் ஃபார்ம்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் ஆர் த வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு கேட்டால் இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவனிசம் அண்டு ஜெர்மனிஸ் கல்டர்ஸ் வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது ஒன் ஆஃப் த காசஸ். நெக்ஸ்ட் காசஸ் அக்ரெசிவ் attitude ஆஃப் ஜெர்மன் எம்பரர். அக்ரெசிவ் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ஜெர்மனியினுடைய பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு, அதாவது அக்ரெசிவ் கொள்கையோடு இருக்குது. இந்த ஜெர்மனிய பேரரசரே எம்பரர் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு கொள்கையில் ஈடுபடுறாரு. யார் அப்படின்னு கேட்டால் அந்த கெய்சர் வில்லியம். எம்பரர் கெய்சர் வில்லியம் II ஆஃப் ஜெர்மனி proclaimed that German would be the leader of the world. இப்போ ஆல்ரெடி நல்லா 1870 வந்து இட்டாலி அண்ட் ஜெர்மனி யூனிஃபைடு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வருஷம் 1870. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலி growth அண்ட் டெவலப்டு வெல் இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன் ஜெர்மனி. அதாவது ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. யாரை ஃபாலோ பண்ணி? இந்த இங்கிலாந்தை ஃபாலோ பண்ணி தொழிற்சாலைகளில் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச பிறகு எல்லா நிலைகளையும் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லுது, ஒரு அக்ரெசிவ் attitude ஃபாலோ பண்ணுது ஜெர்மனி. அப்போ சொல்கிறாங்க ஜெர்மன் would be the leader of the world. ஜெர்மன் has to power to rule the whole world அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய தகுதி திறமை ஜெர்மனிக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் என்ன பண்ணுது அப்படின்னா the navy was expanded. அவனுடைய கப்பற்படையை அதிகரிக்கிறாங்க. The sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar War 1805. And Germany agrees to diplomacy and rapid building of naval bases convinced Britain that a German naval navy would be directed only against her. இப்போ ஜெர்மனி தான் வந்து வேர்ல்டுக்கே லீடர் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வச்சுக்குது. அதன் மூலமாக தன்னுடைய நேவியை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அப்படி நேவியை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த குயின் ஆஃப் த சீன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, கடல்களின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலாந்து. எப்போலேருந்து அப்படின்னா பிஃபோர், அதாவது ஆரம்பத்தில் நெப்போலியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியனை வந்து இந்த ட்ரிபால்கர் போர் அப்படிங்கக்கூடிய இடத்துல 1805 தோற்கடிச்சிலிருந்தே கடல்களில் கப்பற்படையில் ஒரு வலிமையான நாடு உலகத்திலே அப்படிங்கிற ஒரு பெருமையை இங்கிலாந்து பெற்றுக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஜெர்மனி வந்து கப்பற்படையை பெருக்கிறதால இன்னும் என்ன பண்ணுதுன்னா பிரிட்டன் வந்து ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக கப்பற்படையை இன்னும் பெருகிட்டே இருக்குது. ஸோ therefore Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. அப்படி இந்த ஜெர்மனியும் பிரிட்டனும் கப்பற்படையை நேவி ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்ததால் தேர் வேர் கிரியேட்டட் எ டென்ஷன் பிட்வீன் த டூ பவர்ஸ்ன்னு சொல்லலாம், லைக் ஜெர்மனி அண்டு இங்கிலாந்து. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட் ஒன் வந்து வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு காசஸ்ஸு வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் ஒன்று, செகண்ட் ஒன்று அக்ரெசிவ் attitude ஆஃப் ஜெர்மனி எம்பரர் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவோர்ட்ஸ் ஜெர்மனி. அதாவது இந்த ஜெர்மனி கூட ஃப்ரான்ஸ் கொண்டு இருந்த ஒரு பகை, ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கு இருந்த ஒரு பகை. எப்படின்னா ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்டு ரிவல்ஸ். ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பழைய பகைமையானவர்கள். அதில் பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாஸ் ஆஃப் Alsace and Lorraine to Germany rankled in the minds of the French. 1871 ஃப்ராங்கோ பிரஷ்யா வார் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஃப்ராங்கோன்னா என்னதுங்க? இந்த ஃப்ரான்ஸு. பிரஷ்யான்னா ஜெர்மனியுடைய பழைய பேர் பிரஷ்யா. 1871 இந்த ஃப்ராங்கோ பிரஷ்யா வாரில் ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபிட்டட் பை ஜெர்மனி. ஜெர்மனி ஜெயிச்சிடுச்சு, ஃப்ரான்ஸு தோந்து போயிடுச்சு 1871. அப்படி தோந்து போன உடனே ஃப்ரான்ஸுக்கிட்ட இருந்த அல்சேஸ் லொரைனை வந்து ஜெர்மனி என்ன பண்ணிச்சு? கேப்சர் பண்ணிடுச்சு. அப்போ இதனால தான் அவங்களுக்குள்ள பழைய பகை இருந்துச்சு. இப்போ 1914 வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ இவங்களுக்கு பகை உண்டாகிறதுக்கு காரணம் 1871 அந்த அல்சேஸ் லொரைனை வந்து ஃப்ரான்ஸ் இருந்து ஜெர்மனி கேப்சர் பண்ணது தான் மெயின் காசஸ். ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் மொராக்கோ ஆர்டர்ட் டு த பிட்டர்னஸ். த பிரிட்டிஷ் அக்ரிமெண்ட் வித் ஃப்ரான்ஸ் ஓவர் மொராக்கோ வாஸ் நாட் கன்சென்டட் பை ஜெர்மனி. இப்போ இந்த ஜெர்மனி வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்பிரிக்காவில் மொராக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை ஃப்ரான்ஸ் கேப்சர் பண்ணும்போது அதை என்ன பண்ணுது? பிரிட்டிஷ் வந்து அக்ரிமெண்ட் பண்ணுது, அதை அக்ரி பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அது யாருக்கு அது பொறுக்கல, அது தலையிடுது பொறுக்கல அப்படின்னா ஜெர்மனி அதில் தலையிடுது. அப்போ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா
Kaiser William II intentionally recognized the independence of Sultan and demanded the international conference to decide and the future of Morocco. இப்போ என்ன பண்ணுறாருனா அந்த மொராக்கா விஷயத்தில் ஜெர்மனி தலையிடுது. யார் மூலமான? கெய்சர் வில்லியம் II மூலமாக அவர் தலையிட்டு அந்த சுல்தான்கிட்ட என்ன பண்ணுறாருனா சுல்தான் யாருன்னா மொராக்காவுடைய சுல்தான், ஆப்பிரிக்காவில் மொராக்காவுடைய சுல்தானை ரெகனைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் இந்த மொராக்காவுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொராக்கா விஷயத்தில் தலையிடுறதால ஃப்ரான்ஸுக்கு பிடிக்கல. திஸ் இஸ் கால்ட் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. அப்போ ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி வேர் ஓல்ட் ரிவல்ஸ். த ஃப்ராங்கோ-பிரஷ்யா வார் 1871. டியூரிங் த ஃப்ராங்கோ-பிரஷ்யா வார் வாட் வேர் த பிளேஸ் ஆக்குபைட் பை ஜெர்மனி அப்படின்னா அல்சேஸ் அண்டு லொரைன். ஓகேவா? சரி, அப்போ இது ஒன் ஆஃப் த காசஸ். நெக்ஸ்ட் காசஸ் இம்பீரியல் பவர் பாலிட்டிக்ஸ் இன் த பால்கன். அதாவது இந்த பால்கன் பகுதியில் இருந்த அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய அரசியல் அதிகாரம், இது நெக்ஸ்ட் காசஸ். த யங் டர்க்கி ரெவல்யூஷன் ஆஃப் 1908, an attempt at creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia with the opportunity to resume their activities in the Balkans. இப்போ ஒரு இளம் துருக்கியர்கள் புரட்சி ஒன்று நடக்குது. எப்போ அப்படின்னா 1908. எதுக்காக அந்த யங் டர்க்கி ரெவல்யூஷன் நடக்குது அப்படின்னு 1908 அப்படின்னா ஒரு வலிமையான ஒரு நவீனமான ஒரு அரசாங்கத்தை துருக்கியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது. எப்போ? 1908. provided both Austria and Russia with an opportunity to resume their activities in Balkan. அப்போ இந்த நேரத்தில் ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணிச்சுன்னா அந்த பால்கன் பகுதின்னு சொல்லக்கூடிய அதில் தன்னுடைய செல்வாக்கு நிலைநாட்டுன்னு பார்க்குறாங்க. ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should be annexed Bosnia and Herzegovina, while Russia should have freedom to move her warship through the Dardanelles and Bosphorus to Mediterranean Sea. அப்படி அந்த ரெண்டு பேரும் யார்? ஆஸ்திரியா அண்ட் ரஷ்யா ரெண்டு பேரும் வந்து அந்த பால்கன் பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு உருவாக்குறாங்க. இப்போ ஆஸ்திரியா ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும். எதுக்காக அப்படின்னா இந்த ஆஸ்திரியா வந்து போஸ்னியாவையும் ஹெர்சகோவினாவையும் அனெக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்திரியாவையும் போஸ்னியாவையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன நாடுகள் இதை அனெக்ஸ் பண்ணிக்கலாம். யார் அனெக்ஸ் பண்ணிக்கலாம்? ஆஸ்திரியா அனெக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யார் அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க? ரஷ்யா அக்ரி பண்ணுது. அப்போ அப்படி அக்ரிமெண்ட் பண்ணும்போது அதாவது ஃப்ரீடமாக என்ன பண்ணுது? ரஷ்யா தன்னுடைய கப்பல்களை, போர் கப்பல்களை வந்து இந்த டார்டனல்ஸ் நீர்ச்சந்தி, அதாவது இந்த டர்க்கி கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு நடுவில் வந்து டார்டனல்ஸ் நீர்ச்சந்தின்னு ஒன்று இருக்குது, ஸ்ட்ரைட் இருக்குது, அது வழியாக அனுப்புது. எங்கள் மெடிட்டரேனியன் சீ மூலமாக அனுப்புது. சூன் ஆஃப்டர் திஸ் ஆஸ்ட்ரியா அனௌன்ஸ் தட் அனெக்சேஷன் ஆஃப் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. உடனே ரஷ்யா அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணுது? ஆஸ்திரியானா நான் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. போஸ்னியாவையும் ஹெர்சகோவினாவையும் நான் அனெக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆஸ்திரியாஸ் ஆக்ஷன் அரூஸ்டு இன்டென்ஸ் ஆப்போசிஷன் ஃப்ரம் செர்பியா. இப்போ இந்த ஆஸ்திரியா போஸ்னியாவையும் ஹெர்சகோவினாவையும் இணைச்சிக்கிட்ட உடனே செர்பியா என்ன பண்ணுது? இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிஷனை எதிர்ப்பை காட்டுது. ஏன் அப்படின்னா அதாவது அந்த போஸ்னியா ஹெர்சகோவினாவில் இருந்த பெரும்பாலான மக்கள் வந்து செர்பியா மக்கள். அப்போ யாருக்கு சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னா அந்த போஸ்னியா ஹெர்சகோவினா செர்பியா வேணால் அனெக்ஸ் பண்ணிக்கலாமே ஒழிய ஆஸ்திரியா அனெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செர்பியா என்ன பண்ணுது? ஒரு எதிர்ப்பை காட்டுது. ஜெர்மனி கேவ் ஆஸ்திரியா ஃபர்ம் சப்போர்ட். இப்போ இந்த ரஷ்யா சப்போர்ட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுது. ஜெர்மன் வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் promising that if Austria invaded Serbia, it consequence Russia helped Serbia, Germany would come to Austria's assistance. இப்போ ஜெர்மனி வந்து அந்த ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணும், ரஷ்யா வந்து இந்த செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸை கொடுக்குது. இந்த பிரச்சனை இப்போ ஜெர்மனி ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டாகவும் ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கிறதால இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா the enmity between Austria and Germany lead to the outbreak of war in 1914. அப்போ அந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இருந்த பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம். இப்போ ரஷ்யாவும் ஜெர்மனியும் நேரடியான பகை கிடையாது. பிரச்சனை ஆஸ்திரியாவுக்கும்
ஆஸ்திரியா வந்து போஸ்னியா ஹெர்சகோவினாவை இணைச்சது தான் பிரச்சனை. ஏன் பிரச்சனைனா செர்பியா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்னியா ஹெர்சகோவினாவை செர்பியா வேணால் பிடிச்சிக்கலாம். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஆஸ்திரியா பிடிச்சி தான் 2 பேருக்கும் பிரச்சனை. ஆஸ்திரியாவுக்கு ஜெர்மனி சப்போர்ட் பண்ணுறங்குது, செர்பியாவுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறங்கிறதால அங்கே தே வேர் கிரியேட்டட் எ டென்ஷன். ஸோ தட் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இன் 1914. இது ஒன் ஆஃப் த காசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பால்கன் வார்ஸ். பால்கன் அப்படின்னா ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது. அதில் த டர்க்கி வாஸ் எ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப் இன் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த 18th century. இந்த 18th centuryயில் பாதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் யூரோப்பில் டர்க்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேஷன். அங்கே ரூல் பண்ணது யாருன்னா இந்த ஓட்டோமன் எம்பையர். இந்த பால்கன் கண்ட்ரி ஃபுல்லாக ஓட்டோமன் எம்பையர், டர்க்கியை சார்ந்த ஓட்டோமன் எம்பையர்ஸ் தான் பால்கன் பகுதியில் ரூல் பண்ணாங்க. அதை தாண்டி ஹங்கேரியிலிருந்து போலந்து வரைக்கும் யார் ரூல் பண்ணாங்கன்னா இந்த டர்க்கி தான் ரூல் பண்ணிச்சு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான எம்பையராக இந்த ஓட்டோமன் எம்பையர் டர்க்கியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் த 18th century ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. த எம்பையர் கண்டைன்டு மெனி நான் டர்க்கிஷ் பீப்புள் இன் த பால்கன். அதாவது இந்த டர்க்கி ஹங்கேரியிலேருந்து போலந்து வரைக்கும் ரூல் பண்ணாலும் அங்கே பெரும்பாலான மக்கள் யார் இல்லை அப்படின்னா டர்க்கி பீப்புள் இல்லை பால்கன் பகுதியில். போத் டர்க்கிஸ் அண்ட் எய்தர் சப்ஜெக்ட்ஸ் of different nationalities in the Balkan indulged in the most frightful massacre and atrocity. The Armenian genocide is a frightful example. அப்போ இந்த பால்கன் பகுதியிலையும் சரி, ஹங்கேரியிலேருந்து போலந்து வரைக்கும் ரூல் பண்ணியிருந்தாலும், டர்க்கி ரூல் பண்ணாலும் அங்கே பெரும்பாலான மக்கள் வந்து டர்க்கிஷ் பீப்புள் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு படுகொலைகளும் அராஜகமும் நிறைய நடத்துனாங்க அவங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியன் ஜெனோசைடு, அர்மேனிய படுகொலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு இதுக்கு. The taking advantage of political and economic instability of the Turkish Empire from the second half of the 18th century, Greeks followed by others one began to seized one after another from Turkish control. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அங்கே வந்து அந்த ஆர்மேனியன் ஜெனோசைட் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது யாருக்கு, டர்க்கிக்கு, இந்த பால்கன் பகுதியில். இது சரியாக பயன்படுத்திச்சு. எப்போ அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் த 18th century அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இது சரியாக பயன்படுத்தின்னு க்ரீக் என்ன பண்ணுச்சுன்னா, க்ரீக் ஃபஸ்ட்டு வெளியே வரணும், இந்த டர்க்கிஸுடைய கண்ட்ரோலிருந்து வெளியே வரணும்னு நினச்சிது. அதை ஃபாலோ பண்ணி ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணாங்க, டர்க்கிஸுடைய கண்ட்ரோலிருந்து வெளியே வரணும்னு நினச்சாங்க. அங்கே இன்னொரு நாடு வந்து பார்த்திங்கன்னா மாசிடோனியா அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு. மாசிடோனியா ஹேட் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன். மாசிடோனியா ஹேட் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், டேஸ் ஹேட் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன் கேட்டால் மாசிடோனியா. அப்போ தேர் வேர் ரிவல்ரிஸ் அமாங் கிரீஸ், செர்பியா, பல்கேரியா அண்ட் லேட்டர் மாண்டினீக்ரோ ஃப்ரம் த கண்ட்ரோல் ஆஃப் இட். அப்போ அங்கே பால்கன் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸு, செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ இதெல்லாம் என்ன கண்ட்ரிஸ், பால்கன் கண்ட்ரிஸ். இதெல்லாம் ஒரு காலத்தில் யாருடைய கண்ட்ரோல் இருந்துச்சு, டர்க்கிஸுடைய கண்ட்ரோல். ஓட்டோமன் எம்பையர் டர்க்கிஸுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா டர்க்கிஸுடைய கண்ட்ரோல் இருந்து விலகுன்னு நினச்சாங்க. அப்போ இவங்க எல்லாம் ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா இன் மார்ச் 1912 தே ஃபார்ம்டு த பால்கன் லீக். கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டினீக்ரோ தே ஃபார்ம்டு பால்கன் லீக். எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா மார்ச் 1912 ஃபார்ம் பண்ணுறாங்க. This league attacked and defeated Turkish force in the first Balkan War 1912 to 13. அப்போ இந்த பால்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு லீகை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லீக் மூலமாக என்ன பண்ணாங்க, டர்க்கி மேலே போர் தொடுக்குறாங்க. அப்படி போர் தொடுக்கும் போது ஏற்படக்கூடிய தான் பால்கன் வார். அந்த வார் தான் ஃபஸ்ட்டு பால்கன் வார். ஃபஸ்ட்டு பால்கன் வார் ஃபாட் பிட்வீன் பால்கன் கண்ட்ரிஸ் வித் டர்க்கிஸ் இன் 1912 to 13. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பால்கன் வார் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் சைன்ட் இன் May 1913 த நியூ ஸ்டேட் அல்பேனியா வாஸ் கிரியேட்டட் அண்டு த அதர் பால்கன் ஸ்டேட் டிவைடட் அப் மாசிடோனியா பிட்வீன் திம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பால்கன் வார் எண்டட் பை த ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அப்போ ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால்கன் வார் முடிஞ்சு போயிடுச்சு. எப்போ அப்படின்னா May 1913 ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ட்ரீட்டிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ட்ரீட்டி ஆஃப் லண்டன் a new state was created like அல்பேனியா ஸ்டேட்டு கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்பேனியா ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறாங்க, மாசிடோனியாவை டிவைட் பண்ணிக்கிறாங்க. அந்த பால்கன், அந்த கிரீஸ், அல்பேனியா
அந்த மாண்டினீக்ரோ இந்த நாடுகள்லாம் சேர்த்து அதை டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ எப்படி கொஷின் கேட்கலாம், ஃபஸ்ட்டு பால்கன் வார் ஃபாட் பிட்வீன் அப்படின்னு கேட்டால் பால்கன் கண்ட்ரீஸ் அண்டு டர்க்கி. ஹூ டிஃபிட்டட் இன் தட் ஃபஸ்ட்டு பால்கன் வார்னா டர்க்கிஸ் டிஃபிட்டட். சரிங்களா? அப்போ as per ட்ரீட்டி ஆஃப் லண்டன் வாட் வார் வாஸ் கேம் டு an end அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பால்கன் வார். as per the treaty of London which country was created newly அப்படின்னு கேட்டால் அல்பேனியா. as per the treaty of London which country has been divided by the Balkan nation அப்படின்னு கேட்டால் மாசிடோனியா. அப்போ டர்க்கி வாஸ் ரெடியூஸ்டு டு த ஏரியா அரவுண்டு கான்ஸ்டாண்டினோப்பிள். ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு, அதாவது பவர்ஃபுல்லான ஒரு நேஷனாக இருந்துச்சு. ஓட்டமன் எம்பையர், பால்கன் கண்ட்ரி, ஹங்கேரி, போலந்து வரைக்கும் ரூல் பண்ணிகிட்டு இருந்த இந்த டர்க்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பால்கன் வாருக்கு பிறகு ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு குறுகிய பகுதி, அதை கான்ஸ்டாண்டினோப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் டர்க்கிஸுடைய கண்ட்ரோல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு த டிவிஷன் ஆஃப் மாசிடோனியா however did not satisfy பல்கேரியா. இப்போ இவங்களுக்குள்ளார என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா பால்கன் கண்ட்ரிக்குள்ளே, அதில் ஒரு நாடு பல்கேரியா. இந்த பல்கேரியாவுக்கு திருப்தி ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த ஷேரிங் பண்ணும்போது பல்கேரியாவுக்கு ஏதோ குறைவாக கொடுத்துருக்கலாம், அதனால் பல்கேரியாவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பல்கேரியா அட்டாக்டு செர்பியா அண்டு கிரீஸ். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நட்பு நாடுகளான பல்கேரியா என்ன பண்ணுதுன்னா பல்கேரியா செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணுது. இப்படி அட்டாக் பண்ணுறது தான் செகண்ட் பால்கன் வார் 1913 நடக்குது. ஃபஸ்ட்டு பால்கன் வார் எல்லா பால்கன் கண்ட்ரீஸும் டர்க்கியை தோற்கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசிடோனியாவை டிவைட் பண்ணக்கூடிய பிரச்சனையில் பல்கேரியா என்ன பண்ணுதுன்னா செர்பியாவையும் கிரீஸையும் அட்டாக் பண்ணுது செகண்ட் பால்கன் வாரில். ஆனால் பல்கேரியா வந்து டிஃபீட் ஆகிடுது, செர்பியா அண்டு கிரீஸு ஜெயிச்சிடுது. அப்போ ஜெயித்த பிறகு செகண்ட் பால்கன் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரீட்டின் படி இந்த செகண்ட் பால்கன் வார் முடிஞ்சிருது ஆகஸ்ட் 1913. அப்போ ஃபஸ்ட்டு பால்கன் வார்ஸ் அப்படின்னு கேட்டால் 1912 to 13 ட்ரீட்டி ஆஃப் லண்டன் படி அது முடிவுட்டுருது. செகண்ட் பால்கன் வார்னு கேட்டால் 1913 ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் அடிப்படையில் ஆகஸ்ட் 1913 அது முடிஞ்சு போச்சு. இது ஒன் ஆஃப் த காசஸ். நெக்ஸ்ட் இமிடியட் காசஸ். The climax to the events in the Balkans occurred in Sarajevo in Bosnia. அதாவது ஒரு உச்சக்கட்டமான ஒரு கிளைமேக்ஸ் இன் மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செரஜியோவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது பால்கன் அக்கர்ட்ஸ் இந்த செரஜியோ இன் போஸ்னியா. போஸ்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி செரஜியோவில் நடந்த ஒரு நிகழ்வு. என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, அண்ட் ஜூன் 28, 1914 the Archduke Franz Ferdinand heir to Franz Joseph, Emperor of Austria-Hungary was assassinated by Prince. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா போஸ்னியன் செர்பு. அதாவது இந்த செரஜியோ இன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் இம்மிடியட் காசஸ். ஜூன் 28, 1914 இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய பேரரசர் யார், இந்த ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்டும் அவருடைய வாரிசு ஃப்ரான்சிஸ் ஜோசப்பும் போகிறாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரையும் இந்த போஸ்னியாவை சேர்ந்த ஒரு இளைஞன், போஸ்னியன் செர்பு அப்படிங்கக்கூடிய, அதாவது செர்புனா இளைஞன், போஸ்னிய இளைஞன் வந்து என்ன பண்ணிட்டான்னா யார், பிரின்சப் அப்படிங்கக்கூடிய போஸ்னிய இளைஞன், இந்த பிரின்சப் அப்படிங்கக்கூடியவன் இந்த ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்டையும் ஃப்ரான்ஸ் ஜோசப்பையும் படுகொலை பண்ணிடுறான். எப்போ அப்படின்னா 28 ஜூன் 1914. இதுதான் வந்து த இமிடியட் காசஸ். ஆஸ்ட்ரியா saw in this opportunity to eliminate Serbia as an independent state. ஆஸ்திரியா என்ன பண்ணுதுன்னா இதுதான் சரியான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செர்பியாவை பிடிச்சிக்கலாம், அதனுடைய சுதந்திரத்தன்மையை நீக்கிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது. ஜெர்மனி தாட் தட் இட் ஷுட் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட். ஜெர்மனி என்ன பண்ணுதுன்னா முதல்ல நம்ம அட்டாக் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட் டிக்ளேர்டு வார் அண்ட் ரஷ்யா அண்ட் 1 ஆகஸ்ட். உடனே என்ன பண்ணுதுன்னா ரஷ்யா தாக்குமோ என்னமோ நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெர்மனி அட்டாக் பண்ணுறாங்க. எப்போ, ஆகஸ்ட்டு 1. ஜெர்மனி ஹேட் நோ கோரல் வித் ஃப்ரான்ஸு. ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இங்கே பிரச்சனையே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. பட் பிகாஸ் ஆஃப் த ஃப்ராங்கோ ரஷ்யன் அலைன்ஸ், ஜெர்மனி ஆர்மி விச் வாஸ் பிளானிங் எ வார் அகெயின்ஸ்ட் போத் ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா வாண்டட் டு யூஸ் த அக்கேஷன் டு இட்ஸ் அட்வான்டேஜஸ். அப்போ செர்பியாவுக்கு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதால் அந்த ரஷ்யாவு மேலே ஜெர்மனி அட்டாக் பண்ணுது. அப்போ ஜெர்மனி அட்டாக் பண்ணும்போது ஜெர்மனியுடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ், அதான் ஃப்ராங்கோ ரஷ்யன் அலைன்ஸ் போட்டுவிட்டாங்க. அப்போ ரஷ்யாவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இந்த ஃப்ரான்ஸ் இருக்கிறதால
ஃப்ரான்ஸையும் ஜெர்மனி அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. சரிங்களா? த ஜெர்மன் வயலேஷன் ஆஃப் பெல்ஜியன் நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ்டு பிரிட்டன் டு என்டர் த வார். ஜெர்மனி என்ன பண்ணுச்சுன்னா, அப்படி ஃப்ரான்ஸை அட்டாக் பண்ணும்போது ஒரு நியூட்ரலிட்டியான ஒரு நேஷன் வந்து பெல்ஜியம். அந்த பெல்ஜியம் வழியாக கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் மேலேயும் போர் தொடுக்குது. அப்படி போர் தொடுக்கும்போது எங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுது. சரிங்களா? இது எல்லாமே வந்து காசஸ் ஃபார் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். இப்போ என்னென்ன காசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் காசஸ் அப்படின்னா வயலேஷன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம், அக்ரெசிவ் அட்டிடியூட் ஆஃப் ஜெர்மனி எம்பரர், hostility of France towards Germany, imperial power politics in the Balkans, அதுக்கப்புறம் the Balkan wars, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா the immediate causes. These were the causes for the first world war. ஓகேவா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம காசஸ் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒரு இந்த வீடியோ செஷனில் முழுசாக பார்க்க முடியாது. காசஸ்ஸு, கோர்ஸு, இந்த ரிசல்ட்லாம் பார்க்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கான காசஸ் மட்டும் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் கோர்ஸ் ஆஃப் த வார் வந்து நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் பார்க்கலாம். இணைஞ்சிருங்க. நன்றி.